சேதமடைந்த கட்டிடம், தேங்கி நிற்கும் கழிவுநீர், சகிக்க முடியாத துர்நாற்றம் என முற்றிலும் சுகாதாரமற்று சீரழிந்து கிடக்கும் கடலூர் மீன் அங்காடியால் மீன் வியாபாரிகள் வருமானம் இழந்து மனவேதனையோடு தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடலூரின் தனித்துவமான அடையாளங்களில் ஒன்று அங்கு தினமும் புதிதாக கிடைக்கும் கடல் உணவுகள் ஆகும். ஆழ்கடலில் பிடிபட்டு அன்றாட தேவைகளுக்காக உடனுக்குடன் சந்தைக்கு வரும் இந்த மீன்கள் கடலூர் மக்களின் உணவு கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்தவையாக உள்ளன. சிறு மீன்கள் முதல் பாறை மீன் போன்ற பெரிய மீன்களின் கெட்டியான சதைப்பற்று வரை அன்றாடம் அங்காடிக்கு வரும் இந்த மீன் வரத்து அசைவ உணவு பிரியர்களுக்கு நல்விருந்தாக அமைவதோடு மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான மீனவ குடும்பங்களின் பொருளாதார முதுகெலும்பாகவும் திகழ்கிறது. இந்நிலையில் திருப்பாதிரி புலியூரில் பான்பரி மார்க்கெட் பகுதி மீன் அங்காடியில் 30க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் தேவனாம்பட்டினம் கடற்கரையிலிருந்து மீன்களை வாங்கி வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக இந்த அங்காடியில் விற்கப்படும் போது மீனவ குடும்பங்களுக்கு நியாயமான வருவாய் கிடைப்பதுடன் நுகர்வோருக்கும் நியாயமான விலையில் ஃப்ரெஷ்ஷான மீன்கள் கிடைக்கின்றன. மீனவ பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இந்த மீன் அங்காடியின் கட்டடம் தற்போது சேதமடைந்து காணப்படுகிறது. கட்டடத்தின் மேற்கூரையில் சிமெண்ட் காரைகள் உடைந்து விழும் நிலையில் மீனவ பெண்கள் அச்சத்துடன் மீன்களை விற்பனை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. மீன் அங்காடியில் கழிவுநீர் வெளியேற முடியாமல் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்றுக்கு அஞ்சி பொதுமக்களும் வருவது குறைந்து வருகிறது. இதனால் மீன்கள் விற்பனையாகாமல் குப்பைக்கோ கருவாட்டுக்கோ செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மீனவ பெண்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாநகராட்சிக்கு சொந்தமான இந்த மீன் அங்காடியில் மீன்களை விற்பனை செய்வதற்கு வரி விதிக்கப்படும் நிலையில் கட்டடத்தை சீரமைக்கவோ தூய்மைப்படுத்தவோ நிர்வாகம் முன் வரவில்லை என்பது வேதனைக்குரியதாகும். இதுகுறித்து பல முறை மாநகராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இங்குள்ள வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த மார்க்கெட்ல பாருங்க, பள்ளம் சாக்கடை தண்ணி கூட கிளீன் பண்ண வரமாட்டாங்க. இந்த முனிசிபாலிட்டி எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. இந்த மார்க்கெட்டு கண்ணம்னா நீங்களே பாருங்க, மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மார்க்கெட்டு ஜனம் வர மாட்டேது, சுத்தமொத்தம்னு சொல்லிட்டு ஜனம் வர மாட்டேது. குழு எல்லாமே மீன் வருது, இதனால இங்க ஜனம் வர மாட்டேது மார்க்கெட்டுக்கு. இந்த மார்க்கெட்டுக்கு ஜனம் வர்றது இந்த எல்லாம் கிளீன் பண்ண சொல்லி அந்த சொட்டரு கிட்டு எல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் உடச்சி வாங்கி போறாங்க. மீன் கொல்ல போகுது, மீன் கருவோடலாம் இங்க கொல்ல போகுது. ஃபுல்லா மார்க்கெட்டுக்கு ஜனம் வர மாட்டேது. இதெல்லாம் கிளீன் பண்ணி இந்த இடம்லாம் பாருங்க நர்சியா எப்படி இருக்குன்னு. ஒரு கிளீன் கிடையாது, ஒரு இது கிடையாது, ஒரு சுத்தம் கிடையாது. ஒரு சுத்தம் பண்றது கூட ஒரு ஆளுக்கு சுத்தமான சூழல் இல்லாததால் முடங்கி இருப்பது மீன் விற்பனை மட்டுமல்ல, பல ஏழை பெண்களின் வாழ்வாதாரமும் தான். மீனவ பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இந்த மீன் அங்காடி விஷயத்தில் அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு கழிவு நீரை அகற்றி கட்டடத்தை சீரமைத்து சுகாதாரமான மீன் அங்காடியாக உருவாக்க வேண்டும். நசிந்து வரும் பெண் வியாபாரிகளின் கண்ணீரை துடைத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்க விரைந்து நடவடிக்கை எடுப்பதே இதற்கான அவசர தேவையாகும். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் நாகமுத்துவுடன் நந்தகுமார்.